உங்களுடைய மண் வளம் ஆகச் சிறந்தது, உங்களுடைய நீர் வளம் ஆகச் சிறந்தது, உங்களுடைய பராமரிப்பு திறன் நல்லாவே பண்ணுவீங்க சார். இப்படி இருக்கிற சூழலில் இந்த 3மே ஃபர்ஸ்ட் கிரேடு, 3மே ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படின்னு இருந்தால் நீங்கள் 7க்கு 7 போகலாம். வணக்கம் விவசாய தோழர்களே, மீண்டும் ஒரு அருமையான விவசாய களத்தில் சந்திக்கல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி டாக்டர் விவசாயம் வலையொலி காணொலியில் 𝐾𝐫 ஐயா தோட்டத்துக்கு வந்திருக்கோம். அவர் ஒரு தொழில்நுட்ப முறைகளை, அதாவது இயற்கை விவசாயத்தில், பாக்கு விவசாயத்தில் குறிப்பாக எப்படி இந்த தொழில்நுட்ப முறைகளை கொண்டு சாகுபடி பண்ணிகிட்ருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வலையொலி காணொலியில் தெரிஞ்சுக்க போகிறோம். நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் சொல்ல இருக்கார். பாக்கு விவசாயியா நீங்கள் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய பயனுள்ள தகவல்கள் இந்த பதிவில் இருக்க போகுது. ஐயா வணக்கம். வணக்கம். என்னோடய பெயர் ஜெகதீசன், அப்பா பெயர் காவேரி கவுண்டர். சேலம் மாவட்டம் காடையாம்பட்டி வட்டம் டெனிஷ்பேட்டை கிராமத்தில் நான் வசிக்கிறேன். இப்போ பாக்கு விவசாய சாகுபடி தொழில்நுட்ப முறைகளை பற்றி தான் நம்ம பேசியிருக்கோம். இந்த பாக்கு விவசாயத்தை பற்றி ஒரு சில வரிகள். பாக்கு விவசாயம் தற்போது ஒரு லாபகரமான விவசாயமாக இருக்குது. ஆனால் இது எவ்வளோ நாள் இருக்குன்னு என்னால் சொல்ல முடியாது. பட் தற்போது மற்ற பயிர்களை காட்டிலும் ஒரு லாபகரமான பயிராக இருந்துகிட்டு இருக்கு. பாக்கில் என்ன தட்ப வெப்பநிலை சரியான தட்ப வெப்பநிலையாக இருக்குங்க சார்? இதுக்கு சாகுபடி பண்ணுறதுக்கு தட்ப வெப்பநிலைனா இந்த டைமிங்கில் தான் நல்லா கரெக்டாக இருக்கும் அப்படின்னா? இல்லை, இது ரெண்டாக நம்ம அந்த கேள்வியில் மாற்றிக்கலாம். அதாவது தட்பவெப்பநிலை இந்த டைமில் அப்படின்னா நடவு எப்போ பண்ணுறது அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். ஏன்னா நடவுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். மற்றபடி இது பல்லாண்டு பயிருங்கிறதுனால இயர்லாங்க இருக்கக்கூடியதான், எல்லா தட்பவெப்பநிலையும் கலந்து வாழக்கூடியது தான். இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா, கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் மலையை சார்ந்த மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் இது வருது, கொல்லிமலை பகுதியிலையும் இது வருது, கருமந்துறை பகுதிகளில் வருது, ஏற்காடு காஃபி தோட்ட காஃபி எஸ்டேட்டுகளில் பாக்கு வருது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உடனே என்ன மலைப்பிரதேசங்களாக சொல்கிறேன்னா, ஸோ இது மலைப்பிரதேசங்களையும் வருதுங்களா? சரி, இங்கே மட்டும்தான் வருதா? கொல்லிமலை அடிவார பகுதி காரவள்ளி, ஏற்காடு அடிவார பகுதி சேலம் கண்ணங்குறிச்சி பகுதி. இப்போ நாம் நிற்கிறது ஏற்காடு மலையினுடைய மேற்கு பகுதியில் நாம் இருக்கிறோம். என்னுடைய தோட்டம் இருக்குது. காவிரியினுடைய கிளை நதியான சரபங்கா ஆற்றினுடைய பாசன பகுதி தான் இந்த பகுதி. இங்கேயும் பாக்கு நல்லா வருதுங்களா? சரி, இங்கே மட்டும்தானே. கடலோர மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டால் புதுக்கோட்டை, பட்டுக்கோட்டை, அந்த மாதிரியான பகுதிகளில் சமோடி பகுதியிலையும் பாக்கு பயிர் பண்ணியிருக்காங்க. அதையும் நான் போய் பார்த்துருக்கேன். அங்கேயும் பாக்கு வருது. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது? எல்லா சீதோஷ நிலையிலையும் பாக்கு வரக்கூடிய பயிர். ஆக இந்த இடத்துலலாம் வரும், இந்த இடத்துல வராது அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு கட்டுப்பாடும் பாக்குக்கு இல்லை. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் பாக்கில் நம்ம கவனம் கொடுத்துக்கணும். என்ன காரணம்னா, இளம் வயது மரங்களாக இருக்கும்போது காற்றால் பாதிக்கப்படக்கூடிய தன்மை குறைவு. இதே மரங்கள் இது வேகமாக வளரக்கூடிய மரம். ஒரு 15 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் மரம் மிக உயரமாக இருக்கும். அந்த மாதிரி சூழல் இடங்களில் வேகமான காற்றுகள், புயல் காற்று அல்லது ஒரு கணவாய் பகுதியாக இருக்கும், 4 புறமும் மரங்கள் இருக்கும், 3 புறமும் மலைகள் இருக்கும், ஒரு பக்கம் மட்டும் திறப்பு இருக்கும்போது அந்த வழியாக காற்று எப்போ மழை பெஞ்சாலும் எங்கே மழை இறங்கினாலும் அந்த ஒரு வழியாக தான் காற்று வெளியேறதுக்கான வாய்ப்பு இருக்கும்போது அதில் காற்று ரொம்ப வேகமாக இருக்கும். அந்த மாதிரி காற்றால் பாதிக்கப்படக்கூடிய பகுதிகள் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கூடுதல் எச்சரிக்கையோட, வேண்டானே சொல்ல முடியாது, நான் கூடுதல் எச்சரிக்கையோடு நீங்கள் பார்க்க பயிர் பண்ணணும். என்ன சார் கூடுதல் எச்சரிக்கையாக பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால், சில்வர் ஓக்கு, மகோகனி, மலைவேம்பு, தேக்கு, இந்த மாதிரி காற்றை தாங்கி நிற்கக்கூடிய வலிமையான மரங்களை ஓரத்தில் வேலி பயிர்களாக ஒரு 2 சாரி 3 சாரி அளவுக்கு அந்த பயிர்களை உதாரணத்துக்கு நான் கடலூர் மாவட்டத்துக்கே கூட சொல்கிறேனே, கடலூர் மாவட்டம் போன்ற புயலால் அடிக்கடி பாதிக்கப்படக்கூடிய மாவட்டங்களில் கூட இப்போ நான் சொல்கிற மாதிரி வேலி பயிர்களாக அந்த தென்னையும் காற்றை தாங்கக்கூடிய ஒரு பயிர் தானே. தென்னையிலிருந்து மரங்கள்லேருந்து ஒரு 10 அடி அகலத்திற்கு 15 அடி அகலத்திற்கு ஒரு அடர்த்தியாக வெளியே சுற்றியும் காப்பு பயிராக மரங்களை சாகுபடி பண்ணிவிட்டு உள்நிலங்களில் நீங்கள் தாராளமாக பாக்கு நீங்கள் சாகுபடி பண்ணலாம், காற்று அதிகமாக உள்ள இடத்துல. மற்றபடி காற்று அவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லைங்கிற எல்லா மண்ணிலையும் வரும், எல்லா வகையான மண்ணிலையும் வரும். என்ன சொல்ல போனால் கொஞ்சம் சற்றே களிமண் கலந்த வண்டல் கலந்த மண்கள்லேயே நல்லாவே வருது பாக்கு. இன்னும் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, எங்கெங்கெல்லாம் தென்னை மரம் வருதோ
அங்கெல்லாம் பார்க்க வருவேன். இந்த நடவு சீசனுக்கு ரொம்ப முக்கியம் கொடுக்கணும். நான் பார்க்க நடுறேன்னு சொல்லிட்டு கொண்டு போய் கோடையில் நட்டிங்கன்னா நிறைய இறப்பு ஏற்பட்டுரும். காட்டில் அந்த அன்னிவன்னஸ் அதிகமாக வந்துடும். மழைப்பொழிவு அதிகமாக உள்ள காலத்தில் எப்போ உங்களுக்கு காற்று பூரா ஈரப்பதம் இருக்கோ, காற்றில் எப்போ ஈரப்பதம் அதிகமாக இருக்கோ, மிதமான வெயில் நிலவுதோ அந்த மாதிரி காலகட்டத்தில், உதாரணத்துக்கு உங்களுக்கு மழை காலங்கள்லையும் பனி காலத்துலேயும் இது பாக்கு நடவுக்கு உகந்த காலம். கோடை காலமோ அல்லது கோடை காலத்திற்கு முன் பின் காலங்கள் உகந்ததல்ல. கோடை காலம் எப்போ நமக்கு ஆரம்பிக்குதுங்க? மாசிக்கு மேலே ஆரம்பிக்குதுங்களா? மாசியில் இருந்து ஆடி முடியும் வரை என்னை பொறுத்தளவு வேண்டான்னு சொல்கிறேன். இந்த ஒரு சீசன் வந்து வேண்டாம். ஆடி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆணி, ஆடி, ஆவணி தென்மேற்கு பருவ காற்று ஆரம்பித்த பிறகு உங்களுக்கு மேக ஓட்டம் ஆரம்பிச்சிடும். மேக ஓட்டம் இருந்துட்டு இருக்கும்போது அது ஆங்கிலத்தில் டான்சிங் ஷேடோன்னு சொல்லுவாங்க. ஒரு முறை வெயில் அடிக்கும், உடனே அடுத்தது மேகம் வரும், நிழல் கட்டும். அந்த வெயிலை வந்து ஏற்றத்தாழ்வு, அந்த டெம்பரேச்சரை வந்து ஏற்றத்தாழ்வுகளை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ஆனால் அதற்கு முந்தைய காலகட்டம் இருக்குது பாருங்க, நம்ம ஆடி, ஆணி அல்லது சித்திரை, வைகாசியில் நம்ம இந்த அக்னி நட்சத்திரம்லாம் சொல்கிறப்போ அப்போ வந்து காற்றோட்டமே இருக்காது. கொஞ்சம் வெயில் அடித்தா அந்த வெயில் கடுமையான வெயிலாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் நடவு கூடவே கூடாது. அதனால் நீங்கள் நடவு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆவணிக்கு மேலே தைக்கு உள்ளார நடவு பண்ணலாம், எப்போ வேணாலும் பண்ணலாம். அடுத்தது பட்டம்னா இது சரியான பட்டம், அந்த பட்டம் மட்டும், அந்த நடவுக்கான பட்டம் அந்த பட்டம் தான். பட்டம் விளைவது என்பது நீங்க எந்த பட்டத்துல நட்டாலும் விளைவது அது ஒரே பட்டம் தான். கார்த்திகையில புதுப்பாலை ஆரம்பிக்கும், கடைசி தையில வந்து உங்களுக்கு கடைசி அறுவடை நடக்கும். சரிங்க சார். இப்போ ஒரு ஏக்கருக்கான எத்தனை கன்றுகள் தேவைப்படும், எவ்வளோ குழி அளவு எடுத்து நம்ம அதை வந்து நடவு பண்ணணும்? வரிசைக்கு வரிசை, மரத்துக்கு மரம், அதாவது வந்து செடிக்கு செடி வந்து எவ்வளோ வந்து இடைவெளி விடணும்? நல்ல கேள்வி. ஏன்னா இந்த கேள்வி தெரியாதையே நிறைய பேர் பயிர் பண்ணிட்டு எனது பயிர் எண்ணிக்கை குறைவாக போச்சு, என் காட்டில் களத்தில் ரொம்ப அதிகமாக இருக்குது, என் காட்டில் வந்து காய்ப்பு கம்மியாக இருக்குது, மரம் வளர்ந்துட்டு இருக்கு, ஆனால் காய்ப்பு கம்மியாக இருக்குது, வர வியாபாரிகள் வந்து பிடிக்க மாட்டேங்கிறான், இந்த வருஷம் பிடிச்சோம் அடுத்த வருஷம் வரமாட்டேங்கிறான், வந்து பார்த்தா மரம் அடர்த்தியாக இருக்குது, ஒரு சாரியை வெட்டுங்க அல்லது ஒரு மரத்தை வெட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட், நிறைய புகார்கள் வருது. இதற்கு அடிப்படையான காரணத்தை நாம் வந்து புரிஞ்சிக்காத போனது தான் காரணம். இப்போ ஆணைக்கு ஆடுறோம்னா குதிரைக்கு கூடுறோம் அப்படிங்கிற அர்த்தம் எப்படி இல்லையோ அதே போல் என் பக்கத்தோட்டத்துக்காரரு 6 அடிக்கு 6 அடி வச்சுருக்காரு. உதாரணத்துக்கு நீங்கள் வாழப்பாடி, பேலூர், குறிச்சி, புழுதிக்கோட்டை பகுதியில் நீங்கள் போனீங்கன்னா 6க்கு 6 தான் வச்சுருப்பாங்க. மரத்தினுடைய கிர்த் சைஸே கம்மியாக தான் இருக்கும், அடர்த்தியாக இருக்கும். பயிர் வந்து எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கராவுக்கு 1150லேருந்து 1200 வரை இருக்கும். அந்த அளவுக்கு அவங்க அடர்த்தியாக பயிர் பண்ணுறாங்க. சரி, அதே அளவு நான் வந்து காப்பி அடிக்கலாம், நான் பண்ணலாமா அப்படின்னு சொன்னால் கூடாது. சரி சார், நான் என்ன தான் பண்ணணும் அப்படின்னா 3 காரணிகளை நீங்கள் வந்து கணக்கில் எடுத்துக்கணும். 3 காரணிகள். ஒன்று மண் வளம். மண் வளம்னா உங்களுக்கு தெரியும், மண்ணோட இயல்பாக இயற்கை நீங்கள் கொடுக்குற உரச்சத்துக்களை பொறுத்தோ நீங்கள் கொடுக்குற எருக்களை பொறுத்தோ ஆன வளத்தை நான் சொல்ல வரல, அது மண் வளமே அல்ல. இயல்பாகவே அந்த மண்ணில் இருக்கக்கூடிய மண் வளம், அதில் இருக்கிற கரிமச்சத்து, அதில் இருக்கிற காற்றோட்டத்தன்மை, அதில் இருக்கிற நீர்பிடிப்புத்தன்மை, அதில் நீர் ஊடுருவும் தன்மை, இந்த மாதிரி பல்வேறு காரணிகளை அடக்கிய அந்த மண்ணுடைய தரம், அந்த குவாலிட்டி, அதை பொறுத்து தான் இருந்தது. ஸோ மண்ணின் வளம் ஒன்று. இரண்டாவது நீரின் வளம். நீரின்றி அமையாத உலகம் உங்களுக்கு தெரியும். பாக்கு ஒரு சென்சிட்டிவ் கிராப்பு, இதுக்கு வந்து அதிகமான நீர் வசதி தேவை அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா வளர்ச்சி தாங்காத பயிர் இது. மற்ற பயிர்கள் கூட அதிகமாக போட்டி போடுறதுக்கு இயலாத ஒரு பயிர். அதனால் இதுக்கு வந்து கூடுதல் கவனம் கொடுக்கணும், நீர் வசதி வேணும். அந்த நீர் வசதியிலையும் நான் வந்து உதாரணத்துக்கு சேலத்து கூவமாக இருக்கிற திருமணி முத்தாறு, அதனுடைய ஆற்று பாசன பகுதியில் நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்க. அதில் கிடைக்கிற தண்ணி எப்படிப்பட்ட தண்ணியாக இருக்கும்? அதனுடைய ஹார்ட்னஸ் அதிகமாக இருக்குங்களா? அதனுடைய குவாலிட்டி கண்டிப்பாக கம்மியாக இருக்குமா? பொல்யூஷன் அதிகமாக இருக்குமா? அதை வச்சு அதை பாசனம் பண்ணி நான் பார்க்க கொண்டு வந்துடணும்னு முடிவு பண்ணால் முடியுமா? சரி, இதே வந்து என்னோட கிணற்று பாசனம் நான் பண்ணுறேன். என்னோட கிணறு அமைஞ்சிருக்க இடத்துல வந்து சுற்றியும் ஓவர் மண்ணாக இருக்குது. என்னுடைய தண்ணியே உப்பு தண்ணியாக போச்சு, தொட்டவே முடியல, வாயிலே ஊற்ற முடியல. அதில் நான் அந்த தண்ணியை பாய்ச்சி என்னுடைய பாக்கில் நான் அந்தளவுக்கு ஈல்டு எடுத்துட முடியுமா? கண்டிப்பாக முடியாது. சரி, என்னுடைய வறட்சியால் பாதிக்கப்பட்ட பகுதி, நான் 800 அடி 900 அடி ஆழத்திலிருந்து போர் தண்ணியை எடுத்து தான் நான் வந்து பாக்கு பயிர் பண்ணுறேன். சரி, தப்பு இல்லை. ஆனால் அந்த போரோட டிடிஎஸ், டோட்டல் டிசால்வ்டு சால்ட் கான்டென்ட், அதனுடைய குவாலிட்டி, அதனுடைய ஹார்ட்னஸ், இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. 1800, 2000, 2500 இப்படி இருக்குது. தண்ணி நல்ல தண்ணி தானே, சரி இந்த தண்ணி நான் வச்சு கொண்டு வந்துட முடியுமா?
முடியாது. ஸோ நீர்வளம் என்பது ஆற்று நீர் தேற்றும் பயிரை, ஊற்று நீர் தேற்றும் பயிரை, இதை பரவாயில்ல நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. த பெஸ்ட் ஆகச்சிறந்த ஒரு தண்ணி என்னென்னா கண்டிப்பாக ஆற்று நீர் ஊற்று நீர் தான். அதை தாண்டி அதற்கு அடுத்தது கிணற்று நீர், அதற்கு அடுத்தது தான் நான் சொன்ன மாதிரி இந்த போர் தண்ணிலாம் கடைசி கட்டம் தான். ஆனால் அந்த போர் தண்ணியில் எல்லா போரையும் சப்போர்ட் சொல்ல முடியாது. சிலது வந்து TDS 350, 400, 500க்குள்ளே இருக்கிறது இருக்குது, 1000க்குள்ளே இருக்கிறதுலாம் இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அருமையாக வந்துடும். 1200க்கு வரை இருந்தால் கூட ஒரு பிரச்சனை இல்லை. 1800 அல்லது அதுக்கு மேலே போகும்போது தான் கண்டிப்பாக வாழ்ச்சி பாதிக்கும். ஆக நீர்வளத்தை பொறுத்து, நிலவளத்தை பொறுத்து இன்னொரு ஃபேக்டர் இருக்கு இல்லைங்களா, மூணாவது ஒரு காரணி. அது என்னென்னா உங்களுடைய பராமரிப்பு திறன். இப்போ எல்லாரும் என் புருஷனும் கச்சேரிக்கு போகிறான்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. இந்த பரமொழி எல்லாரும் பார்க்க பண்ணால் நானும் பார்க்க பண்ணிட்டேன், அது மட்டும் போதுமா? நிச்சயமாக போதாது. அதற்கான கவனத்தை நம்ம கொடுக்கணும், பயிரை கண்காணிக்கணும். ஏன்னா ஒரு விவசாயினுடைய அந்த கால் நடை இருக்கு இல்லையா, நடந்து போகிற, இது நான் சொல்லிங்க, உலகத்துக்கு கம்யூனிஸ்ட் தத்துவத்தை சொன்ன நம்மளுடைய காரல் மார்க்ஸ் சொன்ன ஒரு விஷயம் இது. விவசாயி ஒரு வரப்பில் நடந்து போகிறாருனாவே அந்த தோட்டத்தில் இருக்கிற பயிர்களுக்கு அது ஒரு உரமா. அதாவது விளங்குதா உங்களுக்கு? அவர் எப்படி, அவர் நடந்து தான் போகிறாரு, வரப்பில் தான் நடந்து போகிறாரு, அந்த பயிருக்கு எப்படி உரம்? இதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அவர் அந்த தோட்டத்தில் நடந்து போனதான் அந்த தோட்டத்தில் என்ன டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் தெரியும். என்ன தப்பு பண்ணிட்டோம், அதனால் என்ன பாதிப்பு, என்ன பண்ணணும், ஏன் இந்த நிலைமையில் இருக்குது அப்படிங்கிற டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் தெரியும். அப்போ தான் அதுக்கு தான் அவர் அந்த வார்த்தையை சொல்லியிருக்காரு. அதனால் நம்ம நடந்து போகணும், நம்ம கண்காணிச்சிக்கிட்டே இருக்கணும், தொடர் கண்காணிப்பு இருக்கணும். பார்த்துட்டா மட்டும் போதுமா? செயல் வேண்டாமா? அப்போது அதுக்கு என்ன தேவையோ அதை இயற்கை எருக்கள் மூலமாகவோ புண்ணாக்குகள் மூலமாகவோ அல்லது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கடல் பாசி உரங்கள் வடிவத்திலேயோ ஹியூமிக் ஆசிட்ங்கிற வடிவமோ இல்லை என்னை போல இயற்கை விவசாயிகள் பயன்படுத்தக்கூடிய ஜீவாமிர்தம், கனஜீவாமிர்தம், அமுத கரைசல், இப்படி என்ன பேருன்னு வச்சுக்கிங்களேன், நாட்டு மாட்டு சாணத்தை பயன்படுத்தி, கோமியத்தை பயன்படுத்தக்கூடிய இயற்கை இடுபொருட்களையோ தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கணும். மண் வளம் இழக்காமல் பார்த்துக்கணும், களைகளை கட்டுக்குள்ளே வச்சுருக்கணும், மரங்களை நோயிலிருந்து பாதுகாத்துக்கணும், காற்றிலிருந்து பாதுகாத்துக்கணும், வெப்ப அலைகளிலிருந்து வெப்பத்திலிருந்து பயிர்களை காத்துக்கணும். இப்படி பல்வேறு வகையில் அந்த பயிரை நாம் எப்படி கட்டி காப்பாற்றுறோமோ அதுதான் நம்மளுடைய விவசாயியோட பராமரிப்பு திறன். இப்போ வாங்க, வளத்தின் அடிப்படையிலும் நிலவளத்தின் அடிப்படையிலும் விவசாயினுடைய பராமரிப்பு திறன் அடிப்படையிலையும் நாம் இந்த இடைவெளியை ஃபிக்ஸ் பண்ணணும். என்னோட அனுபவத்தில் இப்போ ஒரு 17 ஆண்டுகள் என்னோட அனுபவத்தில் நான் இருந்துகிட்ருக்கேன் இந்த பாக்கு விவசாயத்தில். இந்த இவ்வளோ ஆண்டுகளில் எனக்கு கிடைச்ச அனுபவத்தின்படியில் நான் உங்களுக்கு 3 வகையான ஆலோசனைகளை சொல்கிற தயாராக இருக்கேன். அது இடைவெளியை பொறுத்து மட்டும். 1, உங்களுடைய மண் வளம் ஆகச்சிறந்தது, உங்களுடைய நீர்வளம் ஆகச்சிறந்தது, உங்களுடைய பராமரிப்பு திறன் நல்லாவே பண்ணுவீங்க சார். இப்படி இருக்கிற சூழலில் இந்த 3மே ஃபஸ்ட் கிரேடு, 3மே ஃபஸ்ட் கிளாஸ் அப்படின்னு இருந்தால் நீங்கள் 7க்கு 7 போகலாம். இந்த 7க்கு 7 முதல் 10 ஆண்டுகள் கொஞ்சம் அடர்த்தியாக இருக்கிற மாதிரி தோணும் உங்களுக்கு. ஏன்னா முதல் 10 ஆண்டுகளை வச்சு நீங்கள் முடிவு பண்ணாதீங்க. 10-12 ஆண்டுகள்லேருந்து 13 ஆண்டுகள் வரை, முதல் 10லேருந்து 13 ஆண்டுகள் வரை ஒரு தாவரத்தினுடைய தாவர வளர்ச்சி தான் அதிகமாக இருக்கும். தாவர வளர்ச்சினா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதாவது தாவரங்கள் தன்னை அந்த இடத்துல நிலைநிறுத்திக் கொள்வதற்கு தேவையான வேர் வளர்ச்சி, தண்டு வளர்ச்சி, இலை வளர்ச்சி தான் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கும். இது இள வயதில். முதிர்ச்சியின் போது மட்டும்தான், முதிர்ச்சி அடைந்த பிறகுதான் அந்த முழு சத்துல ஒரு கணிசமான அளவு அதனுடைய பூ, காய், கனி, கிழங்கு இதற்கு அது சத்துக்களை போகும். ஆக இள வயதுல வேற மாதிரி தான். இப்போ சின்ன வயசுல நம்ம நெய்யா சாப்பிட்டாலும் ஒன்றும் பண்ணாது, இனிப்பா சாப்பிட்டாலும் ஒன்றும் பண்ணாது. முதிர்ந்த வயதுலையும் நான் நெய் தான் சாப்பிடுவேன், நான் இனிப்பு தான் சாப்பிடுவேன், உடம்பு தாங்களா. இதே மாதிரி தான் பயிர்களுக்கும். ஸோ முதல் 10-13 ஆண்டுகளில் தாவர வளர்ச்சி வேகமாக இருக்கும். அப்போ பார்த்தா உங்களுக்கு காடு கொஞ்சம் அடர்த்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதை பற்றி பயந்துக்காதீங்க. ஆனால் 13 ஆண்டுகள் கழித்த பிறகு இந்த மரத்தினுடைய ஒட்டுமொத்த சக்தியில பெரும்பங்கு அதனுடைய காய்ப்பு திறனுக்கு எப்போ கடத்தப்படுகிறதோ, எப்போ மடைமாற்றம் செய்யப்படுகிறதோ அப்போ உங்களுடைய மரத்தினுடைய வேகம் குறையும், மட்டையோட அந்த லென்த், அந்த நீள அகலங்கள் குறையும். அப்போ மரம் கொஞ்சம் சுருக்கம் ஏற்படும். அப்போ உங்களுக்கு தேவையான இடைவெளி கிடைச்சிடும். கீழே வெயில் வர்றதும் கொஞ்சம் கணிசமாக வெயில் வர ஆரம்பிச்சிடும். சரி, இது நல்ல பராமரிப்பு திறன், நல்ல நீர்வளம், நல்ல நிலவளம் உள்ளதுக்கு. சரி சார், இதில் ஏதாவது ஒன்றுமே இல்லை சார், மீதி 2 பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறீங்களா?
அந்த கேட்டகரியில் தான் நான் அடங்குறேன். ஏன்னா எங்கள் பகுதி பார்க்குறதுக்கு இப்போ வளமான பகுதியாக இருந்தாலும் அவ்வப்போது வறட்சியால் பாதிக்கப்படக்கூடிய பகுதி. அப்படி அந்த வறட்சி ஒரு முறை வறட்சி வந்துருச்சுன்னா நாம் வந்து பெரிய இழப்பை சந்திச்சிருவோம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அந்த பயிர் எண்ணிக்கை நம்ம கூட்டணும், அதில் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கணும். அப்படிங்கிறதுனால நான் வந்து சாரிக்கு சாரி, அதாவது ரோ டு ரோ 7 feet 7 அடி வச்சுருக்கிறேன். அந்த 7 அடி சாரியில் மரத்துக்கு மரம் 6 அடி வச்சுருக்கேன். நல்லா பார்த்துக்குங்க. முன்னாடி வந்து எல்லாத்துலேயும் ஃபஸ்ட் கிளாஸ், 3 விஷயத்துலேயும் ஃபஸ்ட் கிளாஸ்னால் 7 49 சதுரடி ஒரு செடி கொடுக்குறேன். இப்போ இதில் ஏதாவது ஒரு தவறு அப்படின்னா ஒன்று தான் கொஞ்சம் விடுபட்டு போயிருக்கு அப்படின்னு சொன்னால் 6 7 42 சதுரடி நான் இப்போ கொடுக்குறேன். ஒரு 7 சதுரடியை நான் வந்து குறைச்சிக்கிட்டேன் அந்த மரத்துக்கு. என்ன காரணம், வறட்சியால் பாதிக்கப்படும் போது மட்டை பரப்புகள் குறையும். மட்டை பரப்புகள் குறையும் போது வெயில் அதிகமாக இருந்துச்சுன்னா களத்தில் வரும். அதை தவிர்க்கிறதுக்காக கொஞ்சம் இடைவெளியை குறைச்சிக்கிட்டேன். சரி, இதில் அடுத்தது சார், எனக்கு 3மே சரியில்லைங்க சார். என்னால் பார்க்குறது, நான் கொஞ்சம் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், நான் கவர்மெண்ட் போஸ்டிங்கில் இருக்கேன், என்னமோ பயிர் பண்ண முடியும் சார், ஏதாவது தண்ணிலாம் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, மண்ணும் நல்ல மண்ணு தான், ஆனால் என்னோட கொஞ்சம் கவனிக்க முடியாது. அல்லது மண் வளம் சுமார் தான் சார், நான் வந்து அதை ஏதாவது செயற்கையான முறையில் நான் கொடுத்து தான் அந்த வளங்களை கொடுத்து வளம் ஊட்டிகிட்டு இருக்கிறேன். தண்ணியும் அந்தளவுக்கு பெருசாக ஒன்றும் இல்லைங்க சார், அந்த ஊற்று நீருக்கெலாம் வாய்ப்பு இல்லை, ஆற்று நீருக்கெலாம் வாய்ப்பு இல்லை. எனது ஏதோ இந்த கிணற்று பாசனம் அல்லது இந்த போர் தண்ணி வச்சு தான் சார் நான் பண்ணிகிட்ருக்கேன். அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கிட்ட வந்துடுங்க, 6க்கு 6 அந்த மாதிரி இடத்துல தான் நீங்கள் 6 அடிக்கு 6 அடி பாக்குக்கு கொடுத்தா போதும். சில இடத்துல இன்னும் 5க்கு 5 வைங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அவெல்லாம் வந்து நான் சொல்கிறது எல்லாமே இந்த பாக்கை பொறுத்தாங்க. உடனே இதுதான் எல்லாத்துக்கும் அப்படின்னு முடிவு பண்ணிடாதீங்க. நீங்கள் ஹைபிரிட் வைக்கிறீங்கன்னா 8க்கு 8 கூட தேவைப்படலாம், 7க்கு 7 கூட தேவைப்படலாம், 8க்கு 7 கூட தேவைப்படலாம். அது எப்படி தெரியாது எனக்கு, ஏன்னா அனுபவம் இல்லாத விஷயத்தை நான் சொல்ல தயாராக இல்லை. எனக்கு நாட்டுப்பாக்கில் அனுபவம் இருக்குது, இந்த நாட்டுப்பாக்கில் மட்டும்தான் அனுபவம் இருக்குது. அதன் அடிப்படையில் இடைவெளியை 3 வகையாக நீங்கள் பார்த்துக்கணும். 3 காரணிகளை வச்சு எல்லா காரணிலையும் நம்பர் 1னா 7க்கு 7, இதில் ஏதாவது ஒன்று விடுபட்டு போயிருந்தா 6க்கு 7, இல்லை 3மே சரியில்லைன்னா 6க்கு 6. இதுதான் வந்து 7க்கு 7 வைக்கும்போது உங்களுக்கு ஒரு 800 850 செடிகள் இந்த மரங்கள் ஒரு ஏக்கராவில் இருக்கும். இதே நீங்கள் 6க்கு 7 வைக்கும்போது 900 950 அந்த அளவுக்கு ஒரு 1000 டச் பண்ணலாம். ஏன்னா உங்களுடைய அந்த லேண்ட் ஷேப்பு, இப்போ ஒரு ஏக்கரால் ஒன்று ஆழ பட்டையாக இருக்கலாம், ஒன்று வந்து சதுரமாக இருக்கலாம், ஒன்று கொஞ்சம் வட்டமாக இருக்கலாம். அதை வச்சுலாம் நாம் அந்த நிலத்தினுடைய அமைப்பை பொறுத்து என்றைக்கு ஒரு 50 செடி 20 செடி முன்ன பண்ண கூடவும் வரும். அதே மாதிரி உங்களுக்கு சாரி பயிராக நீங்கள் ஏற்கனவே இப்போ காற்று தடுப்பானுக்கு ஏதாவது மரங்களை பயன்படுத்தியிருக்கீங்க அல்லது தென்னை வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல கொஞ்சம் ஒரு 4 மரத்தை பரப்பு அதை எடுத்துக்க முடியல. அந்த மாதிரி சூழலில் உங்களுக்கு பயிர் எண்ணிக்கை குறையும், கொஞ்சம் முன்ன பண்ண தான் நான் சொல்ல முடியும். இதே நீங்கள் வந்து 6க்கு 6 வைக்கும்போது ஒரு 1100 150 அந்த எண்ணிக்கை கொண்டு போகலாம். பயிரோட எண்ணிக்கையை கூட்டுவது ஒரு வகை வந்து உங்களுக்கு களையை குறைச்சிக்கும். பயிர் எண்ணிக்கையை கூட்டுறதுனால இப்போ உதாரணத்துக்கு ஒரு சின்ன கால்குலேஷன் பண்ணி பாருங்கள். 1200 மரம், ஒரு மரம் 500 ரூபாய்க்கு நான் குத்தகை விடுறேன் வச்சுக்கோங்க. அப்போ 12 5 60 6 லட்சம் ஆச்சுங்களா. இதே வந்து நான் 7க்கு 7 வச்சு 800 மரம் தான் நான் விடுறேன். 800 மரத்தை நான் வந்து 600 ரூபாய்க்கு விட்டா கூட 8 48 4,80,000 தான். ஸோ 6 லட்சங்க 4,80,000ங்க அடர்த்தியாக வைக்கிறதுனால நமக்கு ரேட்டு குறையும். அது வந்து இது 600 ரூபாய்க்கு போகுது, அது 500 தான் போகுது. ஆனால் 100 ரூபா வித்தியாசம் இருந்தாலும் எண்ணிக்கையில் அந்த காசு நமக்கு சேர்த்து கிடைச்சிரும். அதனால இடைவெளி குறைவாக வைக்கிறதுனால தப்புங்கிறதும் ஒன்றும் கிடையாது. இடைவெளி அதிகமாக வச்சாதான் பெஸ்ட் அப்படிங்கிறதும் இல்லை. நீங்கள் ரொம்ப அதிகமாக இடைவெளி வச்சிங்கன்னா ஒரு 12 வயதுக்கு மேலே அதிகமான வெயில் படும்போது களத்தில் உங்களை போட்டு படுத்து எடுத்துரும். ஏன்னா ஆள் பற்றாக்குறை இருக்குது. அந்த கலையை மேனேஜ் பண்ணுறது தான் இப்போ என்னுடைய தோட்டத்தில் நீங்களாம் பார்க்கலாம். அங்கே பின்னாடி தெரியுது பாருங்கள், ஒரு சாரி விட்டு ஒரு சாரி எல்லாமே இந்த மட்டைகள் எல்லாமே எடுத்து நான் போட்டு மூடாக்காக பயன்படுத்துகிறேன். அந்த மூடாக்க இருக்கிற இடத்துல களைகள் வராது. அதுக்காக மீதிப்புள்ள பகுதியை வந்து மாடு விட்டு நான் மேய்ச்சிட்டு இருக்கிறேன். அல்லது ரொம்ப அதிகமான மழை இருக்கிற மாடை விட்டால் காடெல்லாம் இறுகி போயிடும் இல்லைங்களா. அப்போ நான் வந்து கைகளையாக காட்டை பிடுங்கி சுத்தம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஆனால் அந்த வேலையும் குறைக்கணும் அப்படின்னா சரியான பயிர் எண்ணிக்கை இருந்தால் நீங்கள் அந்த கலையை கட்டுப்படுத்திக்கலாம். அவ்வளோதான்.